95 பேர் பலி, 105 பேர் மாயம். வெள்ளத்தால் ஏற்பட்ட மாபெரும் சோகம். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால இதுவரைக்கும் 95 பேர் இறந்திருக்காங்க. இந்த வெள்ளம் பெரிய அழிவையே ஏற்படுத்தியிருக்கு. சேரும் சகதியுமா குப்பைகளோட சேர்ந்து பெரிய சுவர் மாதிரி தண்ணி திரண்டு வந்து பல மாடி கட்டிடங்களை இடிச்சு தள்ளி கிராமங்களையே நாசமாக்கியிருக்கு. இதுவரைக்கும் காணாம போன 384 பேர்ல 291 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்கன்னும், இதுல 105 பேர் இந்தியர்கள் அப்படின்னும், மிச்சம் இருக்கிறவங்க நேபாளிகள் அப்படின்னு நேபாள சுற்றுலா வாரியம் சொல்லியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி நேபாள் பிரதமர் கிட்ட போன்ல பேசி தன்னுடைய இரங்கலையும் ஆதரவையும் தெரிவிச்சிருக்காரு. அதோட நிவாரணப் பொருட்களையும் உதவிகளையும் ஏற்றிக்கிட்டு போறதுக்காக 2 இந்திய ராணுவ விமானங்களும் அங்கு அனுப்பப்பட்டிருக்கு. நேபாளத்திலிருந்து வந்த திடீர் வெள்ளம் எல்லை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், பீகார்லையும் பெரிய எச்சரிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. அதனால பீகார் துணை முதல்வர் சம்ராட் சௌத்ரி அதிகாரிகளை உஷாரா இருக்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ரோடு, மின் நிலையங்கள் அப்படின்னு கட்டமைப்புக்கும் பெரிய சேதம் உண்டாக்கியிருக்கு. கிராமங்களையும் கட்டிடங்களையும் தும்சம் பண்ணிட்டு போற இந்த தடுக்கவே முடியாத சேற்றோட சேர்ந்து வர வெள்ளத்தோடைய அந்த வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.